உறவை முறித்தவர் யாராவது இங்கே இருந்தால் எழுந்து போயிடுங்கன்னாங்க. ஒரே ஒரு நபர் எழுந்து வெளியில் போயிட்டாங்க. ஒரு சஹாபி எழும்பி வெளியில் போயிட்டாங்க. ஏன் போகிறீங்க, யாரை எந்த உறவை முறிச்சிங்க, யாருக்கிட்ட உறவு முறிச்சிங்கன்னு ரசூல் எதுவும் கேட்கல, போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க திரும்பி வந்தாங்க. இப்போ கேட்குறாங்க, தெரியும் இல்லை செல்லதாசங்களுக்கு, இப்போ கேட்குறாங்க எங்கே போனீங்க, என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. அப்பா அந்த சஹாபி சொன்னாங்க, யார் சொல்லலாம், என்னுடைய மாமின்னு நினைக்கிறேன், மாமியோ சின்னம்மாவோ எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு இல்லை, இந்த ரெண்டில் ஒன்று. அம்மா கூட பிறந்தவங்க இருந்தால் சின்னம்மா, அத்தா கூட பாப்பா கூட பிறந்திருந்தா மாமி. இவங்க என்னுடைய உறவை முறித்து கொண்டார்கள். உறவை முறிச்சது அவங்க தான், உறவை அவங்க முறிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, யாரும் சொல்லா புல்லியக்கும் அண்ணா, நம்மை விட்டும் அவர் எழுந்து வெளியில் போகட்டும் என்று சொன்னதும் எனக்கு பயம் வந்துருச்சு. எங்கள் மாமி இல்லையா, எங்கள் சின்னம்மா இல்லையா, அப்போ அந்த இரத்த உறவு என்ன அப்படி பயத்தை ஏற்படுத்தியது. எனவே நான் போனேன். அவங்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க, பக்கத்து கூடாரத்தில் இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்க்க போனேன். போகும்போது அவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா, அது இந்த பெண்களுக்கே உள்ளது, என்ன நீலாம் என்ன பார்க்க வரமாட்டியே, என்ன புதுசாக வந்திருக்கிற, இதெல்லாம் நடக்குமா இல்லையா, அட தேடி வந்திருக்கிறானே, இது பெண்களுக்கே, பெண்கள் நான் குறை சொல்ல நினைக்காதீங்க, இதெல்லாம் விட்டு மாறணும்னு நான் சொல்ல வர்றேன். இதுக்கு விதிவிலக்கான பெண்களும் உண்டு, அதே மாதிரி ஆண்களையும் அந்த மாதிரி இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை, கூடுதலாக பெண்கள் இருக்கிறாங்க. இதை மாறணும். நீலாம் என்ன பார்க்க வரமாட்டியே, உன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேனே, இப்படிலாம் சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, உறவை முறித்தவர் யாராக இருந்தால் ஃபல்யக்கும் அண்ணா, நம்ம விட்டு எழுந்து வெளியில் போகட்டும்னாங்க. இது என்னை அதிர வைத்து விட்டது, எனக்கு பயமாக இருந்தது. தவறு நீங்கள் செஞ்சிருந்தாலும் நான் செஞ்சிருந்தாலும் சரி, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி வந்துட்டேன். நீங்கள் பெரியவங்க, மூத்தவங்க, நான் மன்னிப்பு கேட்குறேன். யார் தவறு செஞ்சாலும் சரி நான் மன்னிப்பு கேட்குறேன், அவ்வளோதான். தவறு நீங்களே செய்திருந்தாலும் நான் என்ன செய்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன் என்ற ஒரு நிலைக்கு அவங்க வந்த உடனே அவங்க அந்த மாமியை அழுதுட்டாங்க, இவங்களும் அழுதுட்டாங்க, சமாதானம் ஆயிட்டாங்க, வந்து சேர்ந்துட்டாங்க.